வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தலை காண தயாராகி வருகிறது புதுச்சேரி. அந்த வகையில் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது புதுச்சேரியில். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். எழில், வணக்கம். தற்போது வாபஸ் பெறுவதற்கான நேரம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி களம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததே, அது தற்போதைய நிலவரம் என்ன? முழுமையா பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு வாபஸ் பெறுவது இன்று மதியம் 3 மணியுடன் நிறைவடைந்தது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்தியா கூட்டணியில் சார்பில் 16 தொகுதிகளும், திமுக சார்பில் 14 தொகுதிகளும் போட்டியிடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக சார்பில் 13 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருந்தது. ஆனால் இன்று வரை காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியல் காங்கிரஸ் வெளியிடப்படவில்லை. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை திமுக போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், திமுக போட்டியிட உள்ள காலாப்பட்டு, ராஜ்பவன், திருபுவனை, மங்கலம், காரைக்கால் தெற்கு ஆகிய பகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. ஆனால் திமுக போட்டியிடாலும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இன்று மதியம் 3 மணியுடன் இந்த வாபஸ் நிறைவடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைமையானது இந்த வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்காக இந்த 5 பேரிடமும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் வேட்புமனுவை வாபஸ் பெற மாட்டோம் என்ற திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தற்பொழுது வேட்புமனுவானது நிறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் இடையே நேரடியாக இந்த 5 தொகுதிகளிலும் போட்டி நிலவுகிறது. இதே போல் இந்தியா கூட்டணியில் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் சிவசங்கரனும் வேட்புமனுவை தாக்கல் செய்யாததன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 3 தொகுதியில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் வேட்புமனுவை திரும்ப பெறவில்லை. இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டி, அதாவது 2 தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என தெரிவித்து 4 தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் ஒரு ஒற்றுமை இல்லாததன் காரணமாக பல்வேறு தொகுதிகளில் பிரித்து அந்தந்த கட்சிகள் தனித்தனியா போட்டியிடுகிறது. இது அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக உள்ளது. மேலும் அதாவது எதிர்கட்சி தற்போது இந்தியா கூட்டணி ஒரு புறமும் மற்றொரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நிற்கிறது. இந்தியா கூட்டணி சார்பில் இந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் தனித்தனியே போட்டியிடுவதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பலமாகவே உள்ளது. தற்போது பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ள நிலையில் ஒரே தொகுதியில், அதாவது கூட்டணியில் உள்ள ஒரே தொகுதியில் திமுக தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் விடுதலை சிறுத்தைகள் தனியாகவும் இது போல ஒரு ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தற்போது இந்தியா கூட்டணி தனித்தனியே போட்டியிடுவதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் பலமாக உள்ளதாக இங்குள்ள அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நன்றி எழில்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.